ஹலோ கைஸ், உங்களுக்கே தெரியாம உங்களுடைய ஃபோன்ல ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகி, அந்த ஆப் மூலமா நீங்க பேசுறது, நீங்க டைப் பண்றது, நீங்க WhatsAppலயா இருக்கணும், இல்ல Facebookலயா இருக்கணும், Instagramல இருக்கட்டும், எதுல வேணும்னாலும் நீங்க டைப் பண்றதோ, மத்தவங்க கூட பேசுறதோ, நீங்க நார்மல் கால் பேசும்போதோ, நீங்க பேசுறது சம்பந்தமான ஆட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல உங்களுக்கே தெரியாம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு லோகோவும் இருக்காது. அது உங்களுடைய டிஸ்பிளேலையும் இந்த மாதிரி ஷோவும் ஆகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாம ஸ்பை ஆப்பா இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம டிசேபிள் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களால அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ டிசேபிள் பண்ணி உங்களுடைய டேட்டாஸை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். மற்றவங்க திருடாத மாதிரி உங்களால சேவ் பண்ணிக்க முடியுமே தவிர அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. ஸோ எப்படி டிசேபிள் பண்ற அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய மூலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. வந்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். கீழே அப்படியே வாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா சர்ச் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுல பாருங்க டிலீட் ஆப்ஸ் அண்ட் யுவர் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்த டிலீட் ஆப்ஸ் தட் யுவர் இன்ஸ்டாலட் அப்படின்னு சொல்லி இந்த இதுல இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டேப் டு கோ அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கும். 1 அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மூலையில 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. சில டிவைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே மோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா ஷோ சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு சில நேரத்துல வந்து ஷோ சிஸ்டம் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுல ஷோ சிஸ்டம் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த இதுல பாருங்க உங்களுக்கு ஆட் பிரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு வந்து இதுல உங்களுடைய ஸ்டோரேஜ் எடுத்திருக்கும், அடுத்த பர்மிஷன் எடுத்திருக்கும், நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த மாதிரி எடுத்திருக்கும். ஆனா இதை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கோ அல்லது டிசேபிள் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. இதுல பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டோரேஜை கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட இருக்காது. பாருங்க ஸ்டோரேஜை கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட இதுல எதுலையுமே வராது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படியே வந்துடுங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் இதில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். சில நேரம் இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸை பொறுத்து உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாமே மாறும். மற்றபடி எல்லா ப்ராசஸும் ஒன்று தான். இதில் குறிப்பிடுற அதாவது இதில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ நீங்கள் இதில் ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜூசஸ் அக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த டிவைஸ்ல இது பார்த்தீங்கன்னா ரெட்மியோடது. நீங்கள் வேற சாம்சங் இல்லை ஒப்போ விவோ அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ சிஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆட் பிரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பாருங்க இதில் பெர்மிட் யூசஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்லி இது ஆன்ல இருக்கும். இதை கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு ஆடுமே வராது. அதாவது நீங்கள் பேசுகிறதோ அல்லது நீங்கள் சேட் பண்ணுறதா கேட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடான ஆட் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இனி ஸ்டாப் ஆயிரும்.
ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னாலே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய டேட்டாவை வந்து யாருமே திருட முடியாது. ஸோ இதை இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.